வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே சரி பண்ணிடலாம் போல இந்த வெண்டைக்காவை குழகுழன்னு இல்லாமல் சமைக்க முடியல. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யாருக்காச்சும் சுகர் இருக்குது அப்படின்னா ஒரு வெண்டைக்காவை 4-5 பீசஸாக கட் பண்ணி 1 கிளாஸ் டம்ளர் தண்ணியில் நைட் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வெண்டைக்காவை எடுத்து அதை நடுவில் ஸ்லிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு அகலமான ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு ஆயில், 1/2 ஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லேடிஸ் ஃபிங்கரையும் இதில் போட்டுருங்க. இந்த வெண்டைக்காவை நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு. அப்பதான் இந்த வெண்டைக்கால இருக்கிற மாய்ஸ்சர் வந்து எல்லாம் இழுத்துரும். இப்போ 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பியும் நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வெண்டைக்காய் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் தனியா ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றி இருக்கிற ஆயிலே வந்து வெண்டைக்காய் நல்லா குக் ஆயிடும். இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா சுருகி வந்தோடனே நம்ம வீட்டில் வந்து இந்த இட்லி பொடி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இட்லி பொடி 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்க ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு தாங்க பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்க வெண்டைக்காவை இப்போ கரண்டில இருந்து போடும்போது பாத்தீங்கன்னா இப்படி உதிரி உதிரியா வரும். நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வெண்டைக்காய் வந்து குழகுழன்னு ஆயிடும். ஸோ நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். பாய் மீமோஸ்.